அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 4, 2026 சனிக்கிழமை. நாம் 4000 திவ்ய பிரபந்தத்தை தினம் ஒரு பிரபந்தம்ன்ற முறையில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 4வது நாள், 4வது பாசுரம். பெரியாழ்வார் எழுதியது. திருப்பல்லாண்டிலே தான் அதுவும் அடக்கம். நம்ம பாசுரத்துக்குள்ளே போகலாம். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குலாம் புகுந்து கூடுமணம் உடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று பாடுமணம் உடைப்பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. இப்படி தான் பாட்டு இருக்குது. இதில் நம்ம எப்பயும் போல் ஒவ்வொரு வரியாக நம்ம விளக்கத்தை பார்ப்போம். யமன் உங்கள் பெயரை ஆவணத்தில் எழுதி நிலத்தில் போடுவதற்கு முன்பே, அதாவது மரணம் வருவதற்கு முன்னே வாருங்கள் என்று அவசரப்படுத்துகிறார். அதாவது பக்தி செய்ய காலம் தாழ்த்தாதீர்கள், இன்னிக்கே வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து, ஏடு மரண ஆவணம், நிலத்தில் இடுவதன் நிலத்தில் போடுவதற்கு முன்பு. சரிங்களா? நம்ம சொன்னது தான். யமன் உங்கள் பெயரை அந்த ஆவணத்தில் எழுதி நிலத்தில் போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது மரணம் வருவதற்கு முன்னாடியே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கள் குலாம் புகுந்து, அதாவது எங்கள்னா பெரியாழ்வார், அவரை தான் இதை பாடுறாரு. அப்போ பெரியாழ்வாரை போல அடியார்கள் இருக்கிற குலாம் கூட்டங்கள் அதில் சேருங்க. நம்ம பக்தர்கள் திருக்கூட்டம்னு ஒன்று இருக்குன்றத அவர் முன்னாடியே பதிவிட்டிருக்காரு. அந்த இதில் எதனால் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு, என்ன பண்ணிங்கன்னா சேர்க்க மாட்டோன்றதை போன பாசுரத்தில் சொல்லியிருந்தார். நீங்கள் வேணால் நம்ம போன வீடியோவில் அதை செக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. கூடுமணம் உடையீர்கள் வரம்பொழி, கூடி வழிபட மனம் உடையவர்கள். அதாவது பிரார்த்தனைன்றதை கூட்டமாக செய்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதனால் அந்த பவரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, அதை விரும்புகிறவங்க வாங்க. வரம்பொழினா எந்த விதமான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விட்டுட்டு வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறார். தடைகள்ன்றது சாதி, வர்க்கம், தகுதி, எந்த எல்லையாக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமத்துவ அழைப்பை அழைக்கிறார். வந்தொல்லை கூடுமினோ, சீக்கிரம் சேருங்க, தாமதிக்காதீங்கன்ட்டு திருப்பி ஒரு அர்ஜென்சியை மேக் பண்ணுறாரு. நாடும் நகரமும் நன்கு அறிய. இங்கே நாடுன்னு அவர் சொல்கிறது இந்தியா நாடாக இருக்கலாம். அவர் பீரியடில் நாடுன்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரில. ஊர் முழுவதும், நகரம் முழுவதும், எல்லாருக்கும் கேட்குறபடியா, நாடும் நகரமும் நன்கறிய, நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணா என்று, நாராயணனை, ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை நாடும் நகரமும் முழுசும் ஒலிக்கும்படி பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வைணவத்தின் மிக உயர்ந்த மந்திரம். கரெக்டாக ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்கிறது திரு அஷ்டாட்சரம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த வரி, பாடு மனம் உடை பத்தருளீர். பாட வேண்டும் என்ற தாகம் உள்ளத்தில் கொண்ட பக்தர்களே, வெறும் வாய்ப்பாடல் அல்ல, உள்ளத்திலிருந்து பாடுபவரை அழைக்கிறார் அவர். சரிங்களா? பல்லாண்டு கூறுமினே, திருமாலுக்கு பல்லாண்டு மங்களம் பாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
இதுக்கு முன்னாடி அவர் உட்காந்து பல்லாண்டு பாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், மகாலட்சுமிக்கு பல்லாண்டு பாடினார், சங்கு சக்கரத்துக்கு பல்லாண்டு பாடினார், அப்புறம் திருமணோட வாங்கன்னு கூப்பிட்டாரு, நம்மளை எல்லாரையும் இப்போ போன பாட்டில் அழைச்சாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் சேர்ந்து நாடும் நகரமும் அறிய பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு அழைக்கிறார். இதான் இந்த பாடலுக்குண்டான அர்த்தங்கள். நன்றி.